ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். வீட்டில் இருக்க பொருளை யூஸ் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாரம்பரியமான தேங்காய்ப்பூ பொரியரிசி உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான். கடாய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து விடுங்க. அரிசி நல்லா அந்த ஹீட்டுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சிருக்கு. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாத்திரத்தில் இருக்க ஹீட்லேயே அரிசி நல்லா இது மாதிரி பொரிஞ்சிரும். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசியை இது மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாவை தான் நம்ம பொரியரிசி மாவுன்னு சொல்லுவோம். இந்த மாவை 15லேருந்து 20 நாள் வரைக்கும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். குழந்தைங்க திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாவோட கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாவோட கொஞ்சோண்டு பாலும் கொஞ்சோண்டு வெல்லமும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலனா இதை இது மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். லட்டு செய்கிறதுக்காக 250 கிராம் வெல்லம் எடுத்துருக்கோம். வெல்லத்தை இது மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரம் எடுத்துருக்கோம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இதில் தட்டி வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்துட்டோம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லத்தில் டஸ்ட் இருக்கும், அதனால இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஜூஸ் ஃபில்டரை வச்சு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணியாச்சு. பேன் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். மாவு ஆட் பண்ணும்போது நல்லா கலந்துக்கிட்டே ஆட் பண்ணிங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை ஆட் பண்ணிட்டோம். நல்லா திக்காகி வரும் பாருங்கள் இப்போ மாவு. இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இதில் கொட்டிடலாம். அப்படியே இதை ரெஸ்ட்டில் வச்சிடலாம். 1 கப் அளவு தேங்காய் எடுத்துருக்கோம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை நல்லா கலந்து விடுங்க. தேங்காவோட ஈரத்தன்மையெல்லாம் போகணும். இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுத்துருச்சு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம், செய்யலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை இது மாதிரி பால் சைஸ்க்கு நம்ம உருட்டியிருக்கோம். இப்போ இது மாதிரி பால் ஷேப்புக்கு இதை உருட்டியாச்சு. ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காயில் இதை ரொட்டேட் பண்ணிடலாம். இது மாதிரி தேங்காயில் நம்ம நல்லா கோட் பண்ணணும்னா அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் ஸ்பூன் எடுத்துருக்கோம். அது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி மாவு அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ மோல்டு நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. இது லைட்டாக பிளேட்டில் தட்டுங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான ஷேப் ரெடி ஆயிடுச்சு. ரவுண்ட் ஷேப் பிடிக்கலனாலும் இல்லைனா வேறு ஒரு ஷேப் வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் மோல்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுவும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காவை நம்ம ரோஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கனால தேங்காவோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஒன்றும் ஆகாது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.